மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அறக்கட்டளை சொத்து முறைகேடு தொடர்பாக 19 பேரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 60 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்து முறைகேடு தொடர்பாக 19 பேரின் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது காவல்துறை. 1.79 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக பட்டா மாற்றி பத்திரப்பதிவு மற்றும் அடமானம் வைத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. 19 பேரின் மீது மதுரை மாநகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அறக்கட்டளை சொத்து முறைகேடு தொடர்பாக 19 பேரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரத்யேக அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். 60 கோடி ரூபாய் அறக்கட்டளை சொத்து முறைகேடு தொடர்பாக 19 பேரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1.79 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக பட்டா மாற்றி அடமானம் வைத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்டு பெறலாம். பிரசன்னா, என்ன நடந்தது? பின்னணி என்ன? விக்னேஷ், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் இணை ஆணையரும் செயல் அலுவலருமான செல்லத்துறை அளித்த புகாரின் அடிப்படையில் மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பிரிவு 420 மோசடி மற்றும் 120D கூட்டுச்சதி ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஊழல் தடுப்பு அமைப்பான அறப்போர் இயக்கம் அளித்த புகாரும் இந்த முறைகேடு வெளிச்சத்திற்கு வர காரணமாய் இருந்துள்ளது. கடந்த 1930ஆம் ஆண்டு சைதாப்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட உயிரில் சாசனத்தின்படி மதுரை அழகு கோயில் மற்றும் அதேபோல் மீனாட்சியம்மன் கோயிலுக்கு அறக்கட்டளையாக, அதாவது சேவை செய்வதற்காக, அதுவும் அந்த உயிரின் படி அந்த கிட்டத்தட்ட 1.79 ஏக்கர் அந்த நிலத்தில் இருந்து வெறும் வாடகை மட்டுமே வாங்கி அதனுடைய வருமானத்தை அந்த கோயிலுடைய திருப்பணிக்கு செயல்பட வேண்டும் என்கிற உயிர் பட்சத்தில் அவற்றை போர்ஜடியாக கூட்டுச்சதி சேர்ந்து அதை மொத்தமாக பட்டாவாக மாற்றி அதை பத்திரமாக தற்போது பதிவேற்றிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக கோயிலுடைய தேசி செல்லத்துறை கொடுத்த புகாரின் அடிப்படையில் தாசில்தார், 2 சார் பதிவாளர்கள், VO உட்பட 19 பேர் மீது மதுரை மாநகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் என்னவென்றால், நீதிமன்ற தடையை மறைத்து அதுவும் மதுரையுடைய அந்த கோயிலுடைய சொத்துக்கள் முறைகேடாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலும், அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு அலுவலகத்திலுமே இந்த சம்பந்தப்பட்ட அந்த முறைகேடாக பத்திரம் செய்யப்பட்டிருக்கின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் குறிப்பிட்ட 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ராமாயி ஆயர், செந்தமிழ் செல்வி, பிரேமா, ராஜ்குமார், அதே போல் முத்துராணி, ராஜேந்திரன், குழந்தையா, புஷ்பராஜ், ஜோதி, கீதா, முன்னாள் VO அரசன், முன்னாள் வட்டாட்சியர் அன்பழகன், இளையராஜா, அனீஸ், ஆனந்தராமன், கவிதா, பிரகாஷ், சாலிகுமார் மற்றும் பிரசாந்த் சந்தன கருப்பன் ஆகிய 19 பேர் மீது வழக்கு தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோயிலுக்கு சொந்தமான அந்த அறக்கட்டளை நிலங்களை அபகரிக்கும் நோக்கில் கூட்டுச்சதி செய்து நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் பத்திரப்பதிவு சட்ட விதிகளை மீறி பட்டா மாற்றம், அதேபோல் பத்திரப்பதிவு மற்றும் அடமான பதிவு செய்வதாக குற்றச்சாட்டப்படும் நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நிச்சயமா பிரசன்னா, உலக புகழ்பெற்ற இது போன்ற புகழ்பெற்ற கோவில்கள்ல வர்ற முறைகேடு புகார்கள் நிச்சயமா அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்னா இருக்கு. பிரசன்னா, கோவிலோட முக்கியமான நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க? வேற யாரெல்லாம் முக்கியமான நிர்வாகிகள் இருக்கிறாங்க? அதாவது இந்த முறைகேடு சம்பந்தமாக மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுடைய தேசி செல்லத்துறை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய புகாருடைய தன்மை என்னவென்றால், அதாவது சம்பந்தப்பட்ட நபர் கோயிலுக்கு அறக்கட்டளை மூலம் ஒரு சேவை செய்வதற்காக அவர் உயில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த உயிலில் இந்த பத்திரத்தை யாரும் அடமானம் வைக்கவும் முடியாது, இந்த பத்திரத்தை யாரும் விற்கவும் முடியாது, இந்த பத்திரத்தை யார் பேருக்கும் மாற்றவும் முடியாதுங்கிற விஷயம் தெளிவாக இருக்கும் பட்சத்திலும் இவற்றை வேண்டுமென்றே முறைகேடாக கூட்டுச்சதி செய்து மீனாட்சியம்மன் கோயிலுக்கு உண்டான அந்த நிதியையும் மதுரை அழகு கோயிலுக்கு உண்டான நிதியும் வரக்கூடாது என்ற விஷயத்தை தடுப்பதற்காகவே இந்த பத்திரம் கிட்டத்தட்ட போர்ஜரியா மாற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் மதிப்பில் தற்போது அந்த லேண்டோடைய மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய சூழலை இவற்றை அபகரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே தாசில்தார், VO அந்த சார் பதிவாளர்களோடு இணைந்து
கிட்டத்தட்ட வந்து 19 பேர் சேர்ந்து கூட்டு சிறையில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை வந்து சொல்லிதான் அவர் வந்து புகார் அளித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டு இந்த வழக்கானது தற்போது வந்து விசாரணைக்கு வந்திருக்கிறது. அதே போல் வந்து 2021 வந்து இந்த முறைகேடு சம்பந்தமாகவும் தற்பொழுது வந்து புகார் வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று தற்பொழுது மதுரை குற்றப்பிரிவு போலீசார் வந்து இந்த வழக்கு தொடர்பாக தற்போது 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.